அவர் மனம் ரொம்பவே சேடாக தானே இருக்குது. எங்களுக்கும் ஒன்றும் தெரில. திடீர்னு சும்மா நார்மலாக ரூமில் படுத்திருந்தோம். நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ரோபோ சங்க மாதிரி இறந்துட்டாங்க மஞ்சகாமனால அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அதோட ரூமுக்கு எதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதனால் உடனே அவரை பார்க்கலாம் தான் நம்ம உடனே வந்தோங்க. நம்ம ஸோ வந்து பார்த்துட்டோம். பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான். அவர் நான் கலக்கப்போர் யார்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கலக்கப்போரில் காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். அவர்னால தான் ஃபஸ்ட்டு கலக்கப்போரே ஃபஸ்ட்டு ஃபேமஸ் செஞ்சு அவர். அப்புறம் அவங்க கூட நடிக்கிற எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணி பேசுவார் எல்லாத்துக்குமே. சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு காமெடியிலலாம். ஸோ அவர் மிமிக்ரி ரொம்ப பிடிக்கும். அவர் 1995 அந்த டைம்லேயே இப்போ 6 பேக்லாம் வச்சுருந்தார் வேறு. ஸோ அவரும் ஒரு இன்ஸ்பைராக இருக்கலாம் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அவரோட காமெடி நிறைய இனிமேல் மிஸ் பண்ணப்படும். ஸோ இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே காமெடி அவ்வளோவா இல்லை சினிமாலலாம். ஸோ அவர் போனதுக்கப்புறம் இப்போ காமெடி அதுவும் குறைஞ்சிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது இல்லை, ஒரு மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி சோகமாய் அந்த நேரத்தில் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டு என்னடா இது அப்படின்னு. ஸோ எங்களுக்கு ரொம்ப முடியல சார். ஒரு மாதிரி ரொம்ப இது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ திடீர்னு நாளைக்கு யாருக்கு என்ன ஆகுமோங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கும் என்ன ஆகுது என்ன நடக்குது எதுவுமே தெரிய மாட்டேது. இப்போலாம் வர வர போனது காரில் யாருன்னு தெரியல. அவங்க பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணது பார்த்தேன். ஆம்புலன்ஸ் இங்கே வந்து ஓடி வந்து பார்த்தாங்க. அவங்கள ரோபோ சங்கர் சார் பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம். பட் அவரை பார்க்க முடியல. எட்டி பார்த்தா முடியல. அவர் மூஞ்சி லாஸ்ட்டாவது பார்க்கலான்னு பார்த்தோம், முடியல. அவர் பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். ரொம்ப சேடாக இருந்தாங்க. அப்புறம் காரில் 2-3 பிரபலங்கள்லாம் போனாங்க. காரில் சரியாக தெரியல. அவங்களும் ஒரு மாதிரி சேடாக தான் போனாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் போயிட்டு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக சார் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நல்லா இருந்த மனுஷன் நல்லா காமெடி பண்ணிட்டு மூவியில் அடுத்த மூவிக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துருந்துச்சு, பார்த்தோம். ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஆனது எங்களுக்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக சார் இருக்குது. ஏன்னா நான் நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்த மனுஷன். போன படம் வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருந்தார். இப்போ யாருமே இல்லைங்கும் போது பல பேருக்கு வந்து வருத்தமாக சார் இருக்கும். ஸோ ஏற்கனவே கமிட் பண்ண படங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லைங்கும் போது அடுத்து யார் சூஸ் பண்ணுறதுங்கிறதே டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் இழப்பு தான் சார். எல்லாத்துக்குமே தமிழ் சினிமாக்கே இழப்பு தான் சார். ஸ்மோக் ட்ரிங்க்ஸாக நம்ம அதிகமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு தான் சார். ஸ்மோக் பண்ணுறதுனால லங்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஹார்ட் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஸோ எல்லாருமே ஸ்மோக் ட்ரிங்க்ஸ்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் தூய்மையாக வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழ்ந்தாக்கா லைஃப் சூப்பராக இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. டெய்லி வாக்கிங்லாம் போங்க, உடம்பு பார்த்துங்க பத்திரமா. ஸோ மொத்தமாக மஞ்சகாமல்லாம் காப்பாற்றலாம் எல்லாருமே.
Thank you.